விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கடகராசி நேயர்களுக்கான இந்த மே 10 நாட்களுக்கு பிறகு இந்த குரு பயிற்சினால எந்த மாதிரியான ஒரு பலன்களை அடைய போகின்றார்கள், இந்த ஒரு குரு பயிற்சியானது அவர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுதா இல்லை வேறு ஏதாவது பாதகமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த வீடியோவை பார்க்குற அனைவருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவபெருமான பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது ஓம் சிவாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் 3 முறை வந்து பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க. அந்த ஒரு விஷயமானது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த வருடத்தில் அதாவது 2024ஆம் ஆண்டு நடைபெற்று மிக முக்கியமான கிரகங்களினுடைய பயிற்சியில் ஒன்று குரு பயிற்சி. ஜனவரி 1 முதல் ஏப்ரல் 30 வரையிலுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் மேச ராசியில் செவ்வாயினுடைய வீட்டில் வந்து சஞ்சரிக்கிறார். மே 1ஆம் தேதி அதாவது நேற்றைய தினத்தில் இருந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு வந்து பிரவேசித்திருக்கிறாரு. இந்த 2024இல் குரு பயிற்சியானது கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மே 1ஆம் தேதி முதல் சுக்கிரன் ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பிரவேசித்திருக்கிறார். 2024இல் குரு பயிற்சியானது கடகராசினாரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம். கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய தாக்கத்தினால இதர கிரகங்களால் பலவிதமான நெருக்கடிகளை நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க. இந்த கடகராசினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி அதாவது மே 10 நாட்களுக்கு பிறகு அதாவது 10ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியானது உங்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உண்டாக்கும். உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் விலகி வாழ்வில் வளமாகும். கடந்த ஒரு வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் 10வது வீட்டில் லாப குருவாக சுப பலன்களை வந்து கொடுத்த குரு பகவான் இப்பொழுது இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாப குருவாக பயிற்சி ஆகி இருக்கிறாரு. இந்த 2024இல் குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியையும் வந்து கொடுக்க இருக்கிறாரு. ஒவ்வொரு ஆண்டுக்குமே நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியில் 5 ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தையும் சுபிட்சத்தையும் வாரி வழங்குவார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களும் வந்து அடங்கி இருக்கிறார். சென்ற சில ஆண்டு காலமாகவே சனியினுடைய தாக்கத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இதர கிரகங்களால் பலவிதமான நெருக்கடிகளை நீங்கள் எதிர்கொண்ட நிலைகள் இப்பொழுது மாறி இந்த கடகராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியினுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நெருக்கடிகளும் விலகும், வாழ்வு வளமாகும். அதே போல் பொருளாதார நிலைகளும் மேம்படும். உங்களுக்கு இருந்த கடன்களானது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா குறையும். வேலையில் மாற்றங்கள் வரும். அதே போல் நீங்கள் நினைத்த காரியங்களும் நடக்கும். கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கும். மகிழ்ச்சியாக நீங்கள் மாறுவீர்கள். தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அபரிமிதமான வளர்ச்சிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே குரு இருக்கக்கூடிய ராசியை விட குரு எந்த ராசியை வந்து பார்க்கின்றதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமான நிகழ்வுகள் வந்து ஏற்படும். இந்த கடகராசிக்கு குரு பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் தருவதோடு மட்டுமல்லாமல் குருவினுடைய பார்வைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தும். இந்த குருவினுடைய பார்வைகளானது 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் திருமண ஸ்தானத்தை பார்ப்பதனால எல்லா முயற்சிகளுமே வெற்றிகள் கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றிகள் கிடைக்கும். அதேபோல் பெரிதாக வந்து பார்த்தீங்கன்னா மெனக்கெட வேண்டாம். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறும். சொத்துக்களில் இருந்து வந்த தடைகளும் திடீரென்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கிவிடும். மங்களகரமான காரியங்கள் வந்து நடக்க போகுது. கடகராசிக்கு இந்த 2024 அஷ்டம சனி நீடித்தாலுமே அதனுடைய தாக்கங்களானது குறைந்து திருமணங்களும் கைகூடும். தொழில் வியாபாரங்கள் பெரிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா வளரும். நல்ல லாபங்களையும் ஈட்டுவீர்கள். அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும்.
மனம் விரும்பிய வேலை மாற்றங்கள், பதவி உயர்வு, இடமாற்றம், ஊதிய உயர்வு உள்ளிட்டவை எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். மேலுமே உங்களுக்கு இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே விலக ஆரம்பித்து விடு. குழந்தை வரம் கிடைக்கும். அதேபோல் திருமணங்களும் கைகூடும். பண வரவு, பொருளாதார மேம்பாடு எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல காரிய தடைகளும் நீங்கும். பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் கிடைத்தாலுமே ஒரு சில விஷயங்களானது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் இருக்கு இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனத்தில் எந்த ஒரு செயலையும் செய்யுங்க. அதேபோல் உங்களுடைய உடல்நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உடல் சோர்வானது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கும். இருந்தாலுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பொறாமைகள்லாம் ஏற்பட காணப்படுகிறது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமை தேவை. ராசியில் உள்ள பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கடகராசி இல்லத்தரசிகள் ஆகியோருக்கு 2024 குரு பயிற்சி சில விஷயங்களில் சோதனை காலமாக அமையும். சுக்கிரன் வீட்டில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம், அதேபோல் பெண்களினுடைய எதிர்பார்ப்புகள், ஆசைகள் அனைத்தையுமே நிறைவேற்றும் யோகமான பலன்களும் கிடைக்கும். அதே போல் நகை, நிலம், சொத்து வாங்குவீர்கள். கடன்கள் குறைந்து குடும்பத்தினருடைய பொருளாதாரங்களும் மேம்படும். புதிய சேமிப்பையும் இப்போ இந்த காலகட்டத்தில் இருந்தே நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கலாம். கடக ராசியினரை பொறுத்தவரை வேலை மற்றும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கி எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தொழிலில் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும். கூட்டு தொழில் லாபத்தை தரும். பெரிய முதலீடுகளை தைரியமாக மேற்கொள்ளலாம். வேலை தேடுபவர்களுக்கு மிகவும் நல்ல வேலைகள் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் நல்ல ஒரு பலனையை உங்களுக்கு கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் உங்களுக்கு குறையும். கடித போக்குவரத்து மூலமாக அனுகூலங்களும் உண்டாகும். தொழில் விருத்தி அடைவதுடன் ஆதாயங்களும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா திருப்தியாகவே உணர்வார்கள். பண வரவுகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சக ஊழியர்களினுடைய உதவிகளும் கிடைக்கும். இந்த குடும்பாதிபதி சூரியனுடைய சஞ்சாரத்தினால கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகள் நீடிக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள். அவர்களுக்கு தேவையானவற்றையும் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். பெண்களுக்கு தடைபட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். அதே போல மன தெளிவுகளும் உண்டாகும். பண வரவுகளும் இருக்கும். கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலுமே நன்மைகளை பெறுவீர்கள். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களால் பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களும் அனுகூலமாகவே நடந்து முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் காரிய அனுகூலங்களும் உண்டாகும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவுகளும் ஏற்படும். எதையுமே ஆராய்ந்து அதன் பிறகே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஈடுபட வேண்டும். மனநிலைகளும் உண்டாகும். ஆன்மீக பணிகளில் நாட்டங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். பண வரவுகள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். காரிய அனுகூலங்களும் பார்த்தீங்கன்னா உண்டாகும். மனோதைரியங்களும் அதிகரிக்கும். வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகளும் ஏற்படும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். லாபங்கள் உங்களுக்கு கூடும். பாக்கிகளும் பார்த்தீங்கன்னா வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளினால பார்த்தீங்கன்னா டென்ஷனும் அடைவார்கள். அதே போல எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உடல் பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான தருணங்களும் ஏற்படும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் விலகி நின்ற உறவுகளும் உரிய நேரத்தில் கை கொடுப்பார்கள். புதிய வீட்டிற்கு செல்வது பற்றி முடிவெடுப்பீர்கள். பிள்ளைகள் உயர்கல்வி செல்வதற்குண்டான வேலைகளை ஆரம்பிப்பது நல்லது. அதேபோல் கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகளும் நீங்கி உற்சாகங்கள் பிறக்கும். இந்த கடகராசி நேயர்கள் மேற்கொள்ளக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடகராசியை பொறுத்தவரையிலுமே இந்த குரு பயிற்சி லாப குருவாக அமைவது வாழ்வில் எல்லா விதமான சுபிட்சத்தையும் கொடுக்கும். அதேபோல் பொருளாதாரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, மேம்படும். அதேபோல் மன வாழ்க்கையுமானது உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனி முடிவதற்கு இன்னும் ஒரு ஆண்டு இருப்பதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தெல்லாம் செய்துக்கோங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா கோயில்களில் நல்லெண்ணெயை நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுவது,
ஊனமுற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவுது. இந்த போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகளினுடைய தாக்கத்தை வந்து குறைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து செய்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.